அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல முஞ்சின்ற வேற படத்துல இருக்க ஃபாதர் இங்க காட்டுறாங்க. அவர்கிட்ட வேற 2 பேர் வந்து பாஸ்கர்ன்ற எங்க ஓனாய் நண்பனுமே ஒரு ராட்சசன் கிட்ட ஃபைட் பண்ணா. அவன் அடிச்சடில அவனால திரும்ப ஓனாயாவே மாற முடியல. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சார் சொல்லி கேட்க, உங்க பாஸ்கர் ரத்தத்தை குடிக்கிற வேதாளங்களை பார்த்து அவங்களோட ரத்தத்தை குடிச்சா மட்டுமே மறுபடியும் ஓனாயா மாற முடியும்னு சொல்றாரு. அடுத்தபடியா அதே ஃபாதரை பார்க்க அலோக்குமே தன்னோட ஃபாதரை கூட்டிட்டு வந்திருக்காப்புல. ஃபாதர் எப்படியா என் புள்ளைய பழைய மாதிரி மாத்த முடியுமான்னு கேட்க அவருமே புரிய வைக்க ட்ரை பண்றாரு. கோழி முட்டையை ஆம்லேட்டா மாத்தலாம், ஆம்லேட்டை கோழி முட்டையா மாத்த முடியுமா? அப்படிதான் உங்க பையனுமே வேதாளமா மாறிட்டான். இதுக்கப்புறம் சாவர வரைக்கும் வேதாளமா தான் இருந்தா அவனு சொல்றாரு. இவங்க 2 பேர் கிளம்புனதுக்கு அப்புறமே அந்த ஃபாதருமே அந்த 2 பசங்க கூட்டு உன்னோட பாஸ்கரன் திரும்ப பழைய மாரி மாறணும்னா இவன் வேதாளமா தான் மாறிட்டான், இவனோட ரத்தத்தை குடிச்சா போதும் சொல்றாரு. அப்படியே உட்காந்து இந்த இடத்துல இந்த துணியை எடுத்து கொடுத்து இவனை கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. பாஸ்கரனுமே அந்த துணியில இருக்க ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணி வந்து ரத்தத்தை குடிக்கிறதுக்காக எவ்வளவோ ஃபைட் பண்ணி பாக்குறான். பாஸ்கரும் அலோக்குமே பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க சரின்ட்டு அலோக்கே இந்தா சொல்லி ரத்த துளி ஒண்ணு கொடுக்குறான். அது ஓடி போய் பாஸ்கரும் குடிக்க அந்த ஒரு துளி ரத்தம் குடிச்சதுமே பாஸ்கருக்கு ரொம்பவே பவர் வந்துருது. இவனுமே ஈவரக்க இல்லாம அவனை அடிச்சு நொறுக்கிடுறான். ஓனாயாய் வெறியாயிர் ஒத்த ரத்தத்தையும் குடிக்கணும்னு ஆசைப்பட்ட அவனுமே அவனை அடிச்சு பில்டிங் மேல இருந்து தள்ளி விட பாக்குறான். அவன் கீழே விழுந்துதான் முடிவு பண்ணிட்ட பாஸ்கரனுமே அங்கிருந்து போயிடுறான். அந்த சமயத்துல தான் தாரிக் அந்த இடத்துக்கு வந்து அலோக்க காப்பாத்துறா. எப்படியா இருந்தாலும் மொத்த ரத்தத்தையும் குடிக்கணும்னு ஆசைப்பட்ட பாஸ்கருமே இன்னொரு நாள் வரலான்ட்டு இப்ப கிளம்பிடுறான். அடுத்தபடியே இன்ஸ்பெக்டருமே வந்து தாரிக்காவே ரொம்பவே வார்ன் பண்றாரு. நீ ரூல்ஸ் படி இன்னொருத்தனுக்கு அடிச்சு அவனை வேதாளமா மாத்தாம இருந்திருக்கணும். நீ அவனை வேதாளமா மாத்த போய் தான் அவன் வேற ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்கவே அவனுக்கு ஓனாய் சக்தி திரும்ப கிடைச்சு இவனை இப்படி துரத்திக்கிட்டு இருக்கான். எப்படின்னு தெரிய வந்து அவன் இவனை கொல்லதான் போறான். இப்படி நீ விதிமுறைகளை மீறினதுனால எக்ஸாசான் இப்ப விடுவிக்கப்படுவான். இப்ப எக்ஸாசானுக்கு பதிலா நீதான் இப்ப தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அலோக்க விட்டுட்டு தாரிக்காமே போக சம்மதிக்கல.